வெல்கம் பேக் மக்களே, வெல்கம் டு வீலன் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 10th மேத்தமெட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுக்கானதுன்னா அப்கமிங் குவார்டர்லி எக்ஸாமுக்கானது. சரிங்களா? இப்போ எதுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிக்கிறீங்கன்னா, நமக்கு ஒரு எக்ஸசைஸ் எடுத்தோம்னா அது 10 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 10 கொஷின்ஸில் கொஞ்சம் எல்லா கொஷினும் படிக்க முடியாது. ஏன்னா அது சில கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாமுக்கு. அது மாதிரி கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் நாங்கள் போன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இதெல்லாம் நாங்கள் ரிவைஸ் பண்ணி அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 10ல் ஒரு 7 கொஷின் 6 கொஷின் எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ லெசன் வைஸ் என்னென்ன கொஷின்ஸ் பார்த்துருவோமா? ஃபஸ்ட் சாப்டரோட நேம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்த்துலாமா? எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸில் பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.1, 1.2, 1.5, 1.6, 1.9, 1.14, 1.15, 1.17, 1.19, 1.21, 1.22. இதில் எல்லாமே மோஸ்ட்லி ஒரு 4-5 டாபிக் தான் கவர் பண்ண போகுது. எதுனா ஃபஸ்ட்டு இந்த 1.2 டு 1.1 1.2 இருக்குல்ல, அது மோஸ்ட்லி இந்த 1.5 வரைக்குமே A cross B தான் கவர் பண்ண போகுது. A cross B எல்லாமே ஈஸி தானே, கிராஸ் இன்டர்செக்ஷன் யூனியன் இது 3 தெரிஞ்சாலே இதில் 2 மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து 1.5, 1.6, 1.9 இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டு கொடுத்துருவாங்க. 2 செட்டு கொடுத்துட்டு அது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்ற பியும் கிராஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க கொடுத்துருக்க R1ன்ற செட்டு கூட ரிலேட் பண்ணி இதுவும் அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் கிராஸ் பண்ணுறதுல இருந்ததுன்னா அது ஒரு ரிலேஷன், இல்லைன்னா அது ரிலேஷன் கிடையாது. அந்த மாதிரி சம்ஸ் தான் இதுவும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1.14, 1.15, 1.17, 1.19 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லி இந்த லிமிட் எடுத்து போடுறது, அதாவது நமக்கு லிமிட் கொடுத்துருப்பாங்களே -3x1 இந்த மாதிரி கொடுத்தா அந்த -2, -1, 0 அந்த லிமிட்டில் இருக்க நம்பர்ஸ் எடுத்து இந்த ஃபார்மில் இருக்கும். அதுக்கே பக்கத்தில் 2x+1 இருக்கும். அதில் போயிட்டு நம்ம -2 கேட்டிருந்தாங்கன்னா 2 × -2 + 1 அப்படின்னா -4 + 1 அப்போ ஆன்சர் -3 இந்த மாதிரி நம்ம போடுவோம். சரிங்களா? இதுதான் சப்ஸ்டியூஷன் சம் தான் இந்த மொத்த சம்மே. அடுத்து எக்ஸாம்பிள் 1.21, 1.22 இருக்குல்ல, இது எஃப் ஆஃப் ஜி ஒன்றும் கஷ்டம் இல்லை. 2 மார்க்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். மோஸ்ட்லி என்ன வரும், f(g) இல்லைனா g(f). இதுதான் f(g) = g(f). இதுதான் மோஸ்ட்லி கேட்பான், வேறு எதுவுமே கேட்க மாட்டான். சரிங்களா? அவ்வளோதான். இது 2 மார்க்ஸ் முடிச்சா. அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.3 ஃபுல்லாக அந்த A cross B தான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து எக்ஸாம்பிள் 1.11 அதுவும் ரிலேஷன் மாதிரி தான். ரிலேஷன் அதான் சொன்னால 2 செட்டு கொடுத்துட்டு கிராஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க R1ன்ற செட்டு கூட ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் தான் ரிலேஷன். எதுனா ஒரு எலிமெண்ட் ஏதாவது ஒரு பேர் மிஸ் இருந்தால் நாட் ரிலேஷன், அவ்வளோதான். அடுத்து எக்ஸாம்பிள் 1.8 அதே மாதிரி சூஸ் பண்ணி அந்த லிமிட்லேருந்து எடுத்து சூஸ் பண்ணி எழுதுறது, அவ்வளோதான். அடுத்து 1.23, 1.24 இது f(g). இது 5 மார்க்கில் கேட்கும் போது எப்படி கேட்பான்னா, இன்னொன்று ஆடம் f(g)(h) இப்படி கேட்பான், ப்ராக்கெட் போட்டு கேட்பான். இது 5 மார்க்குன்றதுக்காக இன்னும் என்ன பண்ணுவான்னா அட்வான்டேஜாக f(g)(h) = f(g)(h) இந்த மாதிரி ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 சைடுமே ஈக்குவல்னு கேட்பான். சரிங்களா? இதே தான் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுட்டா. அடுத்து எக்ஸசைஸ் போகலாமா? எக்ஸசைஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாகவே ஈஸி தான். பாருங்கள் 1.1 என்னது, ஃபுல்லாக A cross B இன்டர்செக்ஷனா யூனியனா, அதே தான் ஃபுல்லாக. பாருங்கள் 1, 2, 3, 4 எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாக பார்த்துடலாமா? 2 மார்க்ஸு 2 மார்க் அடிச்சு தூக்கிடலாமா? அவ்வளோதான். அடுத்து அப்படியே 5, 6, 7 அந்த 3 சம்மே பார்த்தீங்கன்னா 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அது என்ன, ஒன்றுலேயே 2 சப்டிவிஷன் 3 சப்டிவிஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னாலே மொத்தமாக A cross B கண்டிப்பாக பப்ளிக் வரக்கூடிய 5 மார்க்கு, குவார்டர்லிக்கும் வரக்கூடிய 5 மார்க் எப்போவுமே கேட்டுருவோம். சரிங்களா? அப்போது நீங்கள் படித்தாலே 5 மார்க் உறுதி. சரிங்களா? அடுத்து 1.2 வந்து அதே தான், ரிலேஷன் அந்த டொமைன் ரேஞ்ச் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த இடத்துல எக்ஸசைஸில் 2 மார்க்ஸ். அடுத்து 1.3 இங்கே 5 மார்க். 1.2ல் 5 மார்க் பார்த்தீங்கன்னா 5th சம் மட்டும், அந்த கம்பெனி எம்ப்ளாயிஸ் இருக்கவங்களாம் அந்த சம் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? அடுத்து 1.3 பாருங்கள், 3, 4, 5, 6 5 மார்க்கில் 8th, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஒரு 10னா ஒரு 7 இல்லை 6 சம் தான் கொடுத்துருக்கோம், ரொம்ப அதிகமாக தரல. ஸோ இது படித்தாலே நல்ல மார்க் எடுக்கலாம். அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ல கண்டிப்பாக, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து 1.4 பாருங்கள், 3, 6, 7 இது ஃபுல்லாக 2 மார்க்ஸு. அடுத்து 2, 5, 9, 10, 11, 12 இது ஃபுல்லாக என்னது 5 மார்க்ஸ், அவ்வளோதான். இது பாருங்கள் ரொம்ப ஈஸி, எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. 1.4 தான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? அடுத்து 1.5 பாருங்கள், 1, 2, 3, 4 அவ்வளோதான். அது ஃபுல்லாக f(g) தான், வேறு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக f(g) உங்களுக்கு கான்செப்ட் வைஸாக புரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபுல்லாக இந்த 1.5 இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக போட்டுடலாம். புரிஞ்சுதா? ஸோ அப்போது f(g) வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணது பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதோட ஃபஸ்ட் லெசன் அவ்வளோதான். இந்த மெட்டீரியல் அதாவது இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா நம்ம வீலன் ஆப் ஏற்றிக்கோங்க. அங்கே எல்லா சோர்ஸும் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இப்போ குவார்டர்லிக்கு அப்கமிங் குவார்டர்லிக்கான லாஸ்ட் 5 இயர்ஸ் இல்லைனா 5 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ்
ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆப் ஏற்றிக்கிங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சஸாக. அது காசு கட்டணும் அவசியம் இல்லை, நீங்கள் ரிசோர்ஸஸ் மட்டும் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோர்ஸ் வாங்கணும் உங்களுக்கு சம் டவுட்ஸு அப்படின்னு நினச்சிங்கன்னா கோர்ஸை பை பண்ணணும் 999. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக 1 இயருக்கு மொத்தமாக 999 மட்டுமே. சரிங்களா? சரி, இப்போ செகண்ட் லெசன் மூவ் பண்ணுவோமா? செகண்ட் லெசனை பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 2.2, 2.4, 2.5, 2.10, 2.12, 2.15, 2.16, 2.21, 2.24, 2.26, 2.41, 2.42, 2.55. செகண்ட் லெசன் எடுத்திங்கன்னா வெறும் 4 டாபிக் தான். HCF, அப்புறமா இந்த HCF, அப்புறம் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஜிபி, ஏபி, அப்புறம் நார்மலாக இந்த சால்வு, லேடர் சம், இதெல்லாம் அங்கே தான் வரப்போகுது. சரிங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன். ஏபிஜிபினாலே மோஸ்ட்லி தான் செகண்ட் லெசனில் ஏபிஜிபி தான் வரப்போகுது. அப்போ மோஸ்ட்லி அதே கவர் பண்ணிடலாம்ல. அப்போ ரொம்ப ஈஸி சம் தானே. அதே தான் 5 மார்க்ஸும். 2.6 ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க். HCF 3 நம்பர் கொடுத்து கேட்போம். சரிங்களா? அடுத்து அதே தான் இங்கே 2.9, அதே தான் ஃபுல்லானது ஏபிஜிபி, HCF, அப்புறம் 2.3 கலந்து வரும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ ஈஸியான HCS, அவ்வளோ ஈஸியான லெசன். சரிங்களா? அடுத்து அதே 5 மார்க்ஸ் அதே HCSல பாருங்கள். ஃபஸ்ட் 2 மார்க்ஸ் பார்த்துருவோம். அதே தான் HCS 2.1ல் அதே HCF சம்மும், இன்னொன்று தேட்டரில் இருக்கிற சம்மும் கேட்பான். தேட்டரில் எத்தனை சீட்ஸ் இருக்குது, கடைசியில் எத்தனை ரோ இருக்கும், அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி சம்ஸ். ப்ராபபிலிட்டின்னு சொல்ல முடியாது, அங்கே எத்தனை இருக்குது நம்ம கனெக்ட் பண்ணி சொல்கிறது. கிவன் எல்லாமே கொடுத்துருவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். புரிஞ்சுதுங்களா? ஃபார்முலா தெரியும்ல, நமக்கு ஏபிக்கும் ஜிபிக்கும் ஃபார்முலா டிஃபர் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே டிஎன் ஃபார்முலா என்ன வரும்? A + n - 1 × D. ஆனால் அதே ஜிபியில் பார்த்தீங்கன்னா T of n = AR n - 1. இது என்ன வரும்? Tn of n AR n ⁻ -1. இது என்ன வரும்? சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ஃபார்முலா டிஃபர் ஆகிறதுனால நீங்கள் அது AR n - 1 நீங்கள் போட்டால் கூட தப்பாயிடும் மார்க். ஏன்னா அது பவர்னால் அந்த எண்ணெய் வந்து பவரில் தான் வரணும். மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சரே மாறிடும். ஸோ அந்த ஃபார்முலாஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டிவாக நல்லா படித்து எழுதுங்க. சரிங்களா? இதோட செகண்ட் சாப்டர் முடிஞ்சிச்சு, இங்கே பார்த்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அடுத்து தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அல்ஜிப்ரா, கொஞ்சம் வெறுப்பாகும்னு சொல்லுவீங்க. ஆனால் இருக்கிறதுல ஈஸியான லெசன் இதுவும். மேத்ஸ்னால் எல்லாமே ஈஸின்னு சொல்கிறீங்களே பார்க்காதீங்க, எல்லாமே ஈஸி தான். நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் சம்ஸ் வைஸாக பார்த்தா கஷ்டம்தான், அதே டாபிக் வைஸாக பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ ஜிசிடினா ஜிசிடியில் இப்போது எந்த மாடுலேஷன் சம் கொடுத்தாலும் போடுற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஜிசினா 2 ஈக்குவேஷன் டிவைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். டிவைட் பண்ணும்போது எந்த எதுக்கு டிவைட் பண்ணணும், ஸ்டார்டிங் எலிமெண்ட் டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன போடணும், எச் போடணும், அவ்வளோதான், புரிஞ்சிச்சு. நம்ம டாபிக் வைஸாக புரிஞ்சுக்கினா ரொம்ப ஈஸி. சம்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா நிறைய சம் தான் இருக்கும், இம்பார்ட்டன்ட்ல நிறைய சம் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் டாபிக் வைஸாக கவர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், 2 மார்க்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், இவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக சால்வ் வரப்போகுது, இதெல்லாம் சால்வ் வரப்போகுது. சால்வ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஏன்னா அது 2 மார்க்கில் வந்து கேட்கும்போது எஃபெக்டிவாக கேட்பான். சம்டைம் கம்பல்சரியில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி மோஸ்ட்லி 6th லெசன் தான் கேட்பான். இப்போ குவார்டர்லிக்கு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6th லெசன் வந்து வந்தால் தான் வரும், டவுட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ தேர்ட் சாப்டர் கேட்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. அப்போ சால்வ் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் 2 மார்க்கில். சரிங்களா? அதே அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிம்பிளிஃபை, இந்த எலிமினேஷன் மெத்தடு, இந்த டிவைடில் எப்போ 0 வரும், எப்போ இன்ஃபினிட்டியாக மாறும், அப்புறமா இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ஃபார்மாக அந்த ஈக்குவேஷனை குறைக்க சொல்லுவாங்க. இதுதான் மோஸ்ட்லி தேர்ட் லெசன். அந்த 3.4 3.5 அப்புறம் 3.11 12 வரைக்குமே அதே தான் மொத்தமாக. அடுத்ததாக ரூட் மாறும். எங்கே? மேட்ரிக்ஸ் போவோம். மேட்ரிக்ஸ் தான் இது ஈஸி. அதான் சொன்ன தேர்ட் லெசன் ஈஸியாக, மேட்ரிக்ஸும் ஈஸி தானே. ஸோ மேட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3.57, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி சம். ஜஸ்ட்டு அந்த A + B அது மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இது 2 மார்க்கில் அப்படி வராது, 5 மார்க்கில் வேணால் அப்படி வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 5 மார்க் பாருங்கள், 3.3, 3.4 இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக சால்வு, அந்த சிம்பிளிஃபை, அந்த ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஸ்டெப்பாக வரும், அவ்வளோதான். வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்கே சால்வ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் போகும். ஏன்னா X, Y, Z 3 வேலையை கண்டுபிடிப்போம்ல, அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். சரிங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் எப்படி வரும்னா ABC = AB × C இந்த மாதிரி கேட்பான். நான் AB + BC இப்படி கேட்பான். சரிங்களா? அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம 5 மார்க்கில் தான் கண்டிப்பாக போட்டாகணும். ஏன்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் அதிகமாக வரும். அதே மாதிரி A டிரான்ஸ்போஸ் தான் கேட்பான் 2 மார்க்லலாம். புரியுதுங்களா? இது 8 மார்க் பாருங்கள். இது ஃபுல்லாக மேட்ரிக்ஸ் தான், மோஸ்ட்லி மேட்ரிக்ஸும் இன்னொரு எக்ஸசைஸ் கலந்துருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளிஃபை பண்ணுற எக்ஸசைஸ் தான், மோஸ்ட்லி மேட்ரிக்ஸ் தான், வேறு எதுவுமே வராது. ஸோ
மேட்ரிக்ஸ் படிக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எடுக்கலாம், பப்ளிக்கே ரெடி ஆகிடலாம். ஸோ அப்போ படிச்சு தானே ஆகணும். இப்போயே படித்தா நல்லது. ஏன்னா கடைசி நேரத்தில் உட்காந்து படிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாமல் இருக்க போது இப்போயே உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் மக்கா படித்தா இல்லை மக்கா படிக்க முடியாது. மேத்ஸை புரிஞ்சு தான் படிக்கணும். புரிஞ்சிங்கன்னா இப்போ பொறுமையாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா மேத்ஸ் அதுக்கு மேட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க தெரிய மாதிரி இருக்கும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி சம். புரிஞ்சுங்களா? அடுத்து அப்படியே கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்தீங்கன்னா எக்ஸசைஸில் பாருங்கள் கம்மியாக தான் சம் இருக்குது. பாருங்கள் நீங்களே பாருங்கள் 8 மார்க்ஸ் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா? பாருங்கள் 3.2ல செகண்ட் சம். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸில் பாருங்கள் எவ்வளோ சம். நீங்கள் எக்ஸாம்பிள்ஸில் மட்டும் படிக்காமல் விட்டுறாதீங்க, எக்ஸசைஸ் மட்டும் படிக்காதீங்க. ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போகுது. புரியுதுங்களா? எல்லா எக்ஸாமே எப்போ எல்லா பப்ளிக்குமே மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் சம்ஸ் நிறைய எப்போவுமே கேட்பான். சரிங்களா? அப்போது எக்ஸசைஸ் மட்டும் படிக்காதீங்க, எக்ஸாம்பிளும் சேர்த்து படிங்க. எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம், அதுவும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இதுவும் படித்தா தான் நல்லா மார்க் எடுக்கலாம். சரிங்களா? அதே பாருங்கள் எக்ஸசைஸில் பார்த்துட்டிங்களா 3.2 ஒரே சம் மட்டும் தான். 3.9 ஒரு சம்மும் கிடையாது. 3.3ல் ஒரு சம்மும் கிடையாது. இதை இங்கே பாருங்கள் 3.6 சம்மு கிடையாது, 3.8 சம்மு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் படிக்க அவசியம் இல்லை. எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கோம்ல, அதே நீங்கள் டாபிக் வைஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் க்ரியேட்டிவ் கொஷின் கேட்டால் கூட எழுதிடலாம். சரிங்களா? அதே தான் 5 மார்க்ஸ் பாருங்கள். 5 மார்க்ஸ் இருக்கா? அவ்வளோதான், இதே தான். ஏன்னா சால்வ் இருக்க போகுது. சால்வ் மட்டும் 5 மார்க்ஸ் கண்டிப்பாக எச்எஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. எச்எஸும் எக்ஸாம்பிள் ரெண்டுமே படிச்சு தான் ஆகணும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் மேட்ரிக்ஸ் ஒரு நிமிஷம் இங்கே இருக்குது பாருங்கள். மீதி இருக்கா? மேட்ரிக்ஸ் இருக்குது. வேறு என்ன இருக்குது பாருங்கள், நிறைய இருக்கா? அவ்வளோனா ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியான சம்ஸ். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள் 2 மார்க்ஸ் வந்து இங்கேருந்து கேட்பான். அடுத்து 5 மார்க்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது 2, 3, 8 அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த 3.15 3.16 மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுவும் மேட்ரிக்ஸ் தான் மோஸ்ட்லி. 3.15 வேறு மாதிரி எக்ஸசைஸ் வரும், வேறு சால்வ் பண்ணுற எக்ஸசைஸ் மாதிரி வரும். அது வந்து நம்ம தியரிட்டிக்கலாக கொடுத்துருப்பான். அதை நம்ம ஈக்குவேஷன் மாதிரி எடுத்து XYZ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதே தேர்ட் சாப்டர் அவ்வளோதான். தேர்ட் சாப்டர் ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் புரிஞ்சிக்கிற கான்செப்ட் வைஸ் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. மெத்தடாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜிசிடினா இந்த ஜிசிடி இவ்வளோ தான் பண்ணணும், எல்சிஎம்ஏ இவ்வளோ தான் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளிஃபைனா இந்த கொஸ்டின் கேட்டிருப்பான், வெறுமனே சால்வ் கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் எந்தெந்த விதத்தில் சால்வ் பண்ணலாம், எந்த விதத்துலலாம் சால்வ் பண்ணலாம். ஏன்னா வெறும் சால்வ் தான் கொடுத்தேன், இந்த எல்சிஎம் பண்ணு, ஜிசிடி பண்ணு, இல்லை இன்ஃபினிட்டி கொண்டு போகிற பண்ணு, எதுவுமே கேட்க மாட்டேன். சால்வ்னா நீங்கள் எந்த விதத்தில் சால்வ் பண்ணலாம், சால்வ்னா மோஸ்ட்லி எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. புரிஞ்சுங்களா? தேர்ட் சாப்டர் முடிஞ்சிச்சா? அடுத்து நம்ம ஃபோர்த் சாப்டர் போவோம். இதே தாங்க. ஃபோர்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாமெட்ரி, லெசன் நேம் ஜாமெட்ரி தான். ஸோ ஃபுல்லாக ஜாமெட்ரினா அந்த பித்தாகரஸ் ஃபார்முலா, ஆங்கிள் பைசெக்டர் ஃபார்முலா, பிபிடி ஃபார்முலா, இது 3 ஃபார்முலா வச்சு, அதாவது எக்ஸ்ட்ரா ஃபார்முலா. அதாவது இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இப்போ இங்கே கிவன் கொடுத்துருவான். ஒரே நிமிஷம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இப்போ இங்கே 17 இங்கே 5 இப்படி கொடுத்தானா இந்த டிஸ்டன்ஸ் கேட்பான். அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த அளவு என்ன. இப்போ இங்கே சென்டிமீட்டர் தான் வச்சுப்போம், இங்கே சென்டிமீட்டர் வச்சுப்போம். இங்கே அளவு கேட்டால் என்ன பண்ணுவோம்? பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? இங்கே ஏசி வச்சுப்போம், ஏசிபி. என்ன ஃபார்முலா? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், இப்படி தானே வரும். இப்போ ஏசி வேல்யூ என்னது? இதுதான் சி. சரிங்களா? அப்போ பண்ணும்போது என்ன வரும்? 17 ஸ்கொயர். என்ன தெரியும்? அப்புறம் ஏபி தெரியுமா? 5 ஸ்கொயர். பிசி தெரியாதுல்ல, அப்போ பிசி மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 17 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் சேர்த்து கொண்டு போயிடலாமா? அப்போ நான் 17 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். வேறு எதுவுமே இல்லைங்க, நீங்கள் அது ஸ்கொயர் பண்ணி அது ஆன்சர் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு ஸ்கொயர் ஆன்சர் தள்ளி விட்டிங்கன்னா பிசி வேலை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது மொத்தமாக இந்த 17 ஸ்கொயர் 289 சம்திங் வரும்னு நினைக்கிறேன், மைனஸ் 25 ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இப்படி வருமா? இப்போ 25 மைனஸ் பண்ணனா வரும் 289, 25, 84, 264 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 264 பிசி ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ஆன்சர் தள்ளி விடுங்க, பிசி ஈக்குவல் டு √264 சம்திங். நான் இப்போ சும்மா போடுறேன், ரஃபாக போடுறேன், இருந்தாலும் சொல்கிறேன். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபோர்த் லெசன் மொத்தமே அப்படி தான். புரிஞ்சுதுங்களா? வேறு எதுவுமே கிடையாது. இப்போது பார்ப்போம் அதில் என்னென்ன 2 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இது ஃபுல்லாக அதே தான். புரியுதுங்களா? 5 மார்க்ஸ் இவ்வளோ, 8 மார்க்ஸு இவ்வளோ. ஒரு நிமிஷம், 8 மார்க்ஸ் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அடுத்து எக்ஸசைஸ் 2 மார்க்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப கம்மியான சம்ஸ். இது ஃபுல்லாக படித்தாலே நல்லா மார்க் எடுக்கலாம். 80+, 90+ கூட எடுக்கலாம். புரியுதுங்களா? கொஸ்டின் பேப்பர்
குவார்டர்லிலாம் ஈஸியாக தாங்க கேட்பான். இதெல்லாம் படிச்சிட்டாலே பப்ளிக்கில் ஒரு 60 மார்க். ஏன்னா நீங்கள் குவார்டர்லி குவார்டர்லினா என்னது பாதி போர்ஷன்ஸ். அடுத்து என்ன இருந்தால் 3 லெசன் தான் இருக்குது, 6, 7, 8. அது முடிச்சிட்டாலே நீங்கள் 10th அதான் ஆஃப் இயர்லிக்கு அடுத்து 3 லெசன் தான். அது படித்தாலே எவ்வளோ, இது நீங்கள் பாதி படிக்கிறீங்க அர்த்தம் புரியுங்களா? அப்போ 60 மார்க் படிக்கிறீங்க. பப்ளிக் எவ்வளோ படிக்கிறீங்க? 60 மார்க்கு. அப்போது இதை நீங்கள் படித்தா மட்டும்தான் உண்டு, புரியுதுங்களா? அப்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிற சம்பளம் கொடுத்து கம்மியான சம்பளம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, புரியுதுங்களா? 8 மார்க் பாருங்கள். இந்த தேரம் கேட்பான். கண்டிப்பாக நீங்கள் தேரம் படித்து தான் ஆகணும். ஏன்னா தேரம் இருக்கிறது 3 தேரம். என்ன தேரம்? பிபிடி தேரம். அது பிபிடியே இன்னொரு கேள்வி வேணால் கேட்பானா, தேல்ஸ் தேரம்னு கேட்பான். சரிங்களா? அடுத்து ஆங்கிள் பைசெக்டர் தேரம். ஆங்கிள் பைசெக்டர் தேரம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஏன்னா 2 தேரம் ப்ளஸ் பித்தாகரஸ் தேரம். பித்தாகரஸ் தேரமுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பௌதியனா தேரம். ஸோ இந்த 3 தேரம் படித்தா தான் என்ன பண்ண முடியும், 5 மார்க் கண்டிப்பாக வந்துருப்போம். இந்த 3 தேரம் கண்டிப்பாக 3 தேரம்னு எதனா ஒன்று வரப்போகுது. ஸோ 3 தேரத்தில் கண்டிப்பாக படிச்சுக்கணும். அது எந்த விதமான கேள்வி கேட்பான்னு பார்த்துக்கோங்க. திடீர்னு அவன் தேல்ஸ் தேரம் கேட்டால் நீங்கள் பிபிடி தான் படித்தேன், தேல்ஸ் தேரம் தெரியவே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அது எந்தெந்த விதத்தில் கேள்வி கேட்பான்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டூ இன் ஓல இல்லை பிபிடி பக்கத்துலேயே பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தீரம் பக்கத்துலேயே ஆர் தேல்ஸ் தீரம் கொடுத்துருப்பான். நீங்கள் பாருங்கள் அது. சரிங்களா? அடுத்து பித்தாகரஸ் தீரமுக்கு பித்தாகரஸ் பேஜ் இங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள், பேஜ் இங்கே இருக்குன்னா இந்த முடிகிறத்துல இங்கே டூ இன் கொடுத்துருப்பான். அங்கே பாருங்கள், பித்தாகரஸ் தீரம் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பௌதியான தீரம்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அப்போ பௌதியான தீரம் கேட்டால் நான் பௌதியான தீரம் படிக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அவன் திடீர்னு ட்விஸ்ட் பண்ணி கேட்கும் போது நம்ம எழுத முடியும், புரியுதுங்களா? 4th லெசன் முடிஞ்சிச்சா? அடுத்து 5th சாப்டர் வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க கஷ்டம். நான் இருக்கிறதுலே இதான் ஈஸி. ஏன்னா இருக்கிறதுன்னு ஒரு 4 டாபிக் தான். என்ன இருக்கும்? ஸ்லோப்பு, கோஆர்டினேட்ஸு, வேறு என்னெல்லாம் இருக்குது, இன்னும் நிறைய சம்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5.5 இருக்குல்ல, 5.4 5.4ல் இந்த இருக்குது பார்த்தீங்களா, 7, 8, 9, 10 7, 8, 9, 10 இருக்கா? இது ரொம்ப 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 இது ஃபுல்லாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 5 மார்க் ஒன்று வந்துட போகுது. அவ்வளோ இம்பார்ட்டண்டான இந்த சம் மட்டும். சரிங்களா? இந்த 5.4ல் நீங்கள் அது படித்தாலே ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இப்போ குவார்டர்லிக்கே வரப்போகுது, புரியுதுங்களா? அப்போது என்ன மாதிரி டாபிக்ஸாக இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு இருங்க 5.1 வந்து என்ன, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரலா சம்திங். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ரொம்ப ஈஸி. ஃபார்முலா தெரியும் எல்லாருக்குமே, ஃபார்முலா படிச்சுருப்பீங்களா? ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஏற்றவேன் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும், புரியுதுங்களா? அடுத்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கேட்பான், புரியுதா? ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அடுத்து இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகுது, இன்டர்செக்ட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்புறமா மிட் பாயிண்ட் ஃபார்முலா, புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ 5th லெசன் ஃபார்முலா வச்சு தான் பண்ண முடியும், ஃபார்முலா வச்சு தான் மூவ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணணும், ஃபார்முலா படித்தா தான் சம்ஸும் போட முடியும். அதே நீங்கள் இப்போது ஏஎஃப் குவாட்ரிலேட்டருக்கு ஃபார்முலா படித்தாலே போதும். ஏன்னா அதுவே நீங்கள் அடுத்த சம்முக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்ம். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் கேட்டால் ஒரே ஃபார்முலா தான் இருக்குது, அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா படித்தாலே எல்லா சம் மெத்தட் படித்த மாதிரியா. ஸோ ஒரு கிளான்ஸுக்காக இந்த கொடுத்துருக்க இந்த லிமிடெட் சம்ஸ் மட்டும் பார்த்துருங்க. ஒருத்தர் பார்த்தாலே என்னது, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ரெடியா. சம்டைம்ஸ் உங்களுக்கு இருந்தால் 5 மார்க்கில் கேட்பான் மோஸ்ட்லி. இருந்தாலும் 2 மார்க் தான் மோஸ்ட்லி கேட்பான், சரிங்களா? ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சின்னது, சரிங்களா? ஸோ அடுத்து அதே மாதிரி எக்ஸைஸ் இந்த எக்ஸாம்பிள்லாம் ஃபுல்லாக பாருங்கள். 2 மார்க்ஸ் ஃபுல்லாக இதுலேருந்து தான் மோஸ்ட்லி கேட்பான், சரிங்களா? இதுலேருந்து வெளியே கேட்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் ரிப்பீட்டட் கொஷின்ஸும் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் இது எடுத்திருக்கோம், புரியுதுங்களா? அடுத்து அதே மாதிரி பாருங்கள் 5 மார்க்ஸும் கொஞ்சம் தான் இருக்குது. எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எக்ஸாம்பிள் போதும். எக்ஸாம்பிள் நான் சொன்னல அந்த லாஸ்ட்டு 7, 8, 9, 10, 11 அந்த சம்மில் இருந்தோம். இங்கே லாஸ்ட் இங்கே 2 சம் மோஸ்ட்லி மொத்தம் 6 சம் படித்தாலே ஒரு 5 மார்க் ரெடி, புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி படித்தா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், குவார்டர்லிக்கு இந்த சம்மர் போகுது. ஸோ படிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். அது பப்ளிக்லேயே கேட்கக்கூடிய 5 மார்க். ஸோ படிச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக எக்ஸாம்பிள் முடிஞ்சா எக்ஸைஸ் பாருங்கள். எக்ஸைஸ் 2 மார்க்ஸ் பாருங்கள். இவ்வளோ தான் இருக்குது. 5th லெசனில் எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு ஷார்ட் பண்ண முடியாது, இருந்தாலும் நிறைய சம்ஸ் இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் மெத்தட் வைஸாக கவர் பண்ணால் ரொம்ப கம்மி சம்ஸ். மெத்தட் வைஸாக கவர் பண்ணல சம்மாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மெத்தட் வைஸாக பாருங்கள், சம்ஸை மெத்தட் வைஸாக பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இது இப்படி போடலாம். எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி 5 மார்க்ஸ் பாருங்கள். 5 மார்க்ஸ் பார்த்தீங்களா? அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதோட எல்லா லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் முடிஞ்சிச்சா? இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வேறு ஏதாவது மேத்ஸில் டவுட்ஸ் இருந்ததுன்னா
சயின்ஸும் சரி, சோஷியலும் சரி, தமிழும் சரி, இங்கிலீஷும் சரி, எல்லாத்துக்கும் நமக்கு வீடியோஸ் நம்ம வில்லியன் ஆப்பில் அப்லோட் பண்ணுறோம். வெறும் 999 இயர்லி, வெறும் மந்த்லி கிடையாது, இயர்லி 999 சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 6000 ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸை வந்து 1000 rupees ப்ரொவைட் பண்ணுற யாருமே கிடையாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள், இருந்தால் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நம்பர். ஸோ நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஆப்பை பற்றி, சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் நீங்கள் இல்லைண்ணா காசு இல்லைண்ணா கொஞ்சம் கஷ்டம்ண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா கிளாஸுக்கான நோட்ஸ் வந்து எல்லாருக்கும் இப்போ ஃப்ரீ தான். சரிங்களா? கிளாஸுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்கணும். நோட்ஸ் இந்த ஃப்ரீ, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், இப்போ நாங்கள் அடுத்த அப்கமிங் குவார்டர்லிக்கு அப்லோட் பண்ண போகிறோம். என்னென்ன இதுக்கு முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக எப்போல்லாம் கேள்வி கேட்டிருக்கான். இப்போனா ஹெச்எஃப்னா அந்த ஹெச்எஃப்லேருந்து ஒன்று கேட்பான். ஸோ அதை பார்க்கறதுக்காக. புரியுதுங்களா? ஸோ வில்லியன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது இருக்கிறத யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாருமே ரிசோர்ஸ் ஃப்ரீயாக தரல இது வரைக்கும். அதாவது ஆக்சஸ் நம்ம ஆப்பில் எல்லாமே ஃப்ரீயாக ஆக்சஸ் தரோம். போய் டவுன்லோட் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. சரி, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப்லைனுக்கு கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, நல்லா படித்து மார்க் எடுங்க. சரி, அத்துடன் விடைபெறுவது உங்கள் மனிஷ். நன்றி.